மகம் நட்சத்திரம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு ஆலமரம் வந்து நீங்கள் கட்டாயம் எல்லாருமே வைக்கணும். அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து ஒரு பிள்ளையார் சிலை என்பது கட்டாயம் வைங்க. இதை விட மிக சிறந்த பரிகாரம் எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போகணுன்னு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் மக நட்சத்திரம், இப்போ உங்கள் ஊர் ஒரு குக்கிராமம்னு வச்சுங்களேன். குக்கிராமத்தில் உங்கள் சார்பாக ஒரு ஆலமரத்தை வைத்து அது நல்லபடியாக அது வளர்வதற்கு நீர் தேவை. அந்த அந்த வேலையை மட்டும் ஆளில் வச்சு பண்ணிவிட்டு அது கீழே வந்து ஒரு நல்ல பிள்ளையார் ஒன்று வைத்து வழிபட தூங்குங்கள். அது அந்த ஊரே வந்து ஒற்றுமையாக்கும், ஊருக்கே நல்ல விஷயத்தை கொடுக்கும். இப்போ ஆலமரத்தில் மட்டும்தான் எல்லா வகையான பறவைகளும் ஒன்றாக வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் என்னவோ நம்முடைய தேசிய மரமாக இருக்கின்றது. ஆலமரமும் 1000 குருவிகள்னு ஒரு டாபிக் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம பிற்பாடு பார்ப்போம். மக நட்சத்திரத்துக்கான ஒரே விஷயம், விநாயகர் கோவில் ஆலமரம் நீங்கள் வைத்து அந்த மரம் வளர்ந்த பிறகு அது விதை வந்து மீனுடைய முட்டையோடு சின்னதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன விதை. ஆனால் அதுக்குள்ளே பெரிய மரம் ஒளிந்திருக்கின்றது பேருண்மையை வந்து அது வளரும்போது தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆலமரம் வளர்வது போல் நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையும் மிக உச்சத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை வந்து தொடக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க.